சிவாய நமக. ஜனனி ஜென்ம சவிக்கியமாம் வர்த்தனிகுல சம்பந்தமாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்கியதே ஜென்மபத்தி. ஹரியோம் நம பகவதே காளி பத்திரகாளி ராராவ வாட்டம் வேதம் குறுக்கம் பட்டு சிவாய நமக. அதாவது காலபுருஷ சக்கரத்தில் முதல் ராசி மேசராசி. மேசராசி பொறுத்த வரைக்கும் என்னங்கன்னா, மேசராசி பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதக அமைப்பில் எப்படி இருக்குன்னா, மேசராசி பொறுத்த வரைக்கும் மேசத்தில் சூரியன், சித்திரைனாவே மேசத்தில் சூரியன் குருவும் உட்கார்ந்துருக்குறாங்க. குரு எப்போட்டு பருவம்னா இந்த ராசிக்கு 12-9 அதிபதி ராசிலேயே உட்காந்து, அதாவது 5, 7, 9 பார்த்துருதுங்க. அதாவது 2, 4, 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியம், 7ஆம் இடம்ங்கிறது கலஸ்தரம், 9ஆம் இடம்ங்கிறது நிறை பாக்கியம். அப்போ குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தினா ஒரு ஜாதகத்தில் 5, 7, 9 பார்த்துட்டாலே அந்த மேசராசிக்காரருக்கு இந்த வருஷம் பூராமல் வளர்ச்சியான ஒரு அமைப்பு தான் கொடுக்கு அப்படிங்கிறது இந்த தமிழ் வருஷத்தினுடைய புத்தாண்டு பலன். அப்போ ஒரு வருஷம் குரு அங்கேயே தான் இருக்கிறாருங்க மேசத்துலேயே. அப்போ மேசத்தில் புத்தாண்டு பலன் ஒரு வருஷம் நல்லதை கொடுத்தாலும் சரசில் குரு உட்காந்துட்டாருங்க. அதாவது சரசில் குரு உட்கார்ந்துருக்கிற இடத்துக்கு எடுப்பாரான். பார்க்குற இடமெல்லாம் நன்மை செய்வார், உட்கார்ந்துருக்கிற இடத்துக்கு எடுப்பார். அப்போ இந்த உட்கார்ந்துருக்க 5க்கு அதிபதியும் குருவும் கூடி பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு இந்த சித்திரை மாதம் பொறுத்த வரைக்கும் பவர்ஃபுல்லாக உட்காந்து திசை நடத்துகிறாரு. அடுத்தது சூரியன் வையாசியில் 2ஆம் இடத்துக்கு போயிடுவார். அது 5க்கு அதிபதி 2க்கு போகிறது ஒரு யோகம். 3ஆம் இடத்துக்கு போவார். அந்த மாதிரி இடங்கள் பயிற்சி ஆகிட்டே இருப்பார் சூரியன் மாதம். இருந்தாலும் கூட மேசராசி பொறுத்த வரைக்கும் செவ்வாய் அப்படிங்கிறவர் 11 இல்லைங்க. இந்த ராசிநாதன் 11 இல்லை. புதையல் யோக ஜாதகம்னா இந்த சித்திரை வருஷம் பிறப்பு மேசராசிக்காரருக்கு ஒரு இது வரைக்கும் நடக்காத காரியங்களெல்லாம் நடக்கு. அதிர்ஷ்டம், அதாவது புதையல்னா அதிர்ஷ்டம்னு கூட சொல்லலாம். அதாவது கண்ணுக்கு தெரியாத, அது வரவு செலவு கொடுத்துருந்தா அது வந்து சேரும். கண்ணுக்கு தெரியாத பணம் நம்மளுக்கு வந்து சேரும். பிஸ்னஸில் நமக்கு மேலோங்கி நடக்கும். நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது, சிறப்பாக இருக்குது. மேசராசி பொறுத்த வரைக்கும் இந்த புத்தாண்டு பலன் சிறப்பான பலனாக அமையுமே தவிர முன்னுக்கு பின் முரம்பாக இருக்காது. இதில் ஏதாவது அவங்க ஜாதகங்கள் அவங்க இதுகளெல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா கோச்சாரங்கள் ரீதியாக குரு பயிற்சியானா ஒரு ஜாதகத்தை போய் பார்க்கணும் ஜோசியர்கிட்ட. வருஷம் இருக்கா, புரியுதுங்களா? ஒரு கிரகம் மாறினா கண்டிப்பாக ஜோசியை பார்த்துக்கணும். அப்படி பார்த்துக்கிறது தான் அந்த ஜாதகருக்கு நல்லது. அவங்க திசாபுத்திகள் ஏதாவது பாதகமாக இருந்தாலும் அல்லது திசாபுத்திகள் யோகமாக இருந்தாலும், யோகம்னா இரட்டிப்பாக செய்யும், பாதகம்னாலும் இரட்டிப்பாக செய்யும். ஜென்மராமர் வனத்திலே சீதை சிறை வைத்ததும் மீசனார் ஒரு பக்கம் திருவோட்டில் இறந்துன்னதும் வாலி பட்டமிழந்து போகும்படியான குரு ஜென்மத்தில் இருக்கிறனால அந்த டென்ஷன் அதிகமாக இருக்கும். அவங்க ஒரு திங்கிங் பவர் கொஞ்சம் குறையும். அதை நாம் மேனேஜ்மெண்ட் பண்ணி ஓட்டிகிட்டு போனாலே போதும். இந்த ஜாதகர் சிறந்த ஜாதகராக மேசராசி நாயர் காலபுருஷ சக்கரத்தில் 1வது ராசி நம்பர் 1 ராசியாகவே வருங்கிறது இந்த ஜாதகத்தினுடைய விதி. அதுக்கு மேலே ஜோசியரை ஃபாலோ பண்ணுங்க. நம்பர் கொடுத்துருக்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஜோசியரை கான்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாம் நல்லதே நடக்கும். வணக்கம்.